ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன லஞ்சுனா ஒயிட் ரைஸ், சிக்கன் ப்ளஸ் மீன் குழம்பு. ஓகேவா? இன்னைக்கு ஃபிஷ்ஷு, கொடுவா மீன். அம்மா வச்ச மீன் குழம்பு செம்மையா இருக்கு. நீங்களும் எனக்காக கொஞ்சம் யோசிங்க. ஹேண்டிகேப்னு இல்லை, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, சத்தியமா எனக்கு தெரியல. 2.0 2.0 படம் வந்து ரஜினி சார் வந்து சங்கர் இயக்கத்தில் வந்த சத்தியத்தில் நான் போய் பார்த்தேன். 2.0 சத்தியத்தில் நான் போய் பார்த்தேன். 4-5 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏறி படம் பார்த்துட்டு வந்தேன். அது மாதிரி தான் எல்லா படம் பார்ப்பேன் நான் தேட்டர்ல. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இது மாதிரி ஏன் கவர்மெண்ட்ல பண்ண மாட்டாங்க? நான் பேக் பேக் குமார் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க வந்து. ஏன் நம்ம சென்னையில இல்ல? ஏன் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகமா? நம்ம ஏன் நம்ம இன்னும் வளரல நம்ம நாடு? நீங்க சொன்னீங்கன்னா நான் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லல. நான் எந்த கவர்மெண்ட் எல்லாம் தப்பா சொல்லல. இதெல்லாம் பண்ணுங்க தான் சொல்றேன். ஹாய் காய்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு ஃபிஷ்ஷு, கொடுவா மீன். சூப்பர். கொடுவா மீன், சிக்கன். சிக்கன் ரெகுலரா சாப்பிடுதான், சூப்பரா இருக்கு. மீன் பிடிக்கும், சும்மா ஒரு குறிப்பிட்ட மீன் தான் பிடிக்கும். ஓகே, அம்மா வச்ச மீன் குழம்பு செம்மையா இருக்கு. புளிப்பா இருக்கா இன்னைக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் எனக்காக கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஹேண்டிகேப்ங்க பஸ்ல ஏற முடியுமா? வீல் சேரோட. அதே நேரத்துல ட்ரெயின்ல ஏற முடியுமா? எனக்கு தெரியாது, நான் போனதில்லை, அதனால தான் உங்களை கேட்குறேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போக முடியுமா? ஹேண்டிகேப்னு இல்லை, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்களால போக முடியுமா? ஈஸியா பஸ் ஏற முடியுமா? ஈஸியா ட்ரெயின்ல போக முடியுமா? சத்தியமா எனக்கு தெரியல. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்றீங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதை பத்தி நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். 2.0 2.0 படம் வந்து ரஜினி சார் வந்து சங்கர் இயக்கத்துல வந்த டைரக்டர் சங்கர் சார் இயக்கத்துல வந்த 2.0 வந்து சத்தியம்ல வந்தது. சத்தியம்ல வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது எந்திரன் வரும்போதும் சத்தியத்தில் நான் போய் பார்த்தேன். 2.0 சத்தியத்தில் நான் போய் பார்த்தேன். உண்மையாவே தான். ஆட்டோல இருந்து இறங்கி வீல் சேர்ல உட்காரலாம், வீல் சேர்ல இருந்து நேரா சீட்டுக்கு போய் உட்காரலாம். இல்லை எனக்கு சீட்ல வேணா, நான் வீல் சேர்ல உட்காந்து படம் பார்க்குறேன்னா அதுலேயும் வசதி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து எந்திரமும் 2வும் போயிட்டு அதே மாதிரி தான். எந்திரன் அப்படி தான் பார்த்தேன், எந்திரன் 2வும் அப்படி தான் பார்த்தேன். அதாவது 2.0. இந்த மாதிரி வசதி எல்லா தேட்டர்லையும் இருக்கா? எனக்கு தெரியல. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நான் சமீபத்துல பிருந்தால வந்து ரஜினி சார் படம் வந்து இது பார்த்தேன். ஒரு படம் வந்தது, ஜெயிலர். ஜெயிலர் பார்க்கும்போது ஸ்டெப்பா இருந்தது. நான் எல்லா படமும் அதான் பார்க்கறது, அந்த தேட்டர்ல தான் பார்க்கறது. ஸ்டெப்பா இருந்தது. அது கொஞ்சம் பழைய தேட்டரு இருந்தாலும் ஸ்டெப் இருந்தது. 4-5 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏறி படம் பார்த்துட்டு வந்தேன். அது மாதிரி தான் எல்லா படமும் பார்ப்பேன் நான் அந்த தேட்டர்ல தான். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா, வீல் சேர் உள்ள போற மாதிரி ஒரு ஆஃபீஸு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்கேன், போக முடியாது. ரொம்ப ஹார்டா இருக்கும் படிக்கட்டுலாம். ஒரு பேங்க், இந்த பென்ஷன் ஊனமுற்ற பென்ஷன் வாங்குறது,
ஒரு பேங்க் போனா பேங்க்ல அவ்வளவு பெரிய கட்டியிருக்கு. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. என்ன கான்செப்ட்னா, பேங்க் எதுக்கு? எல்லாரும் தரப்பட்டவங்க தான் வருவாங்க தான் பேங்க். எல்லா தரப்பட்டு வரவங்க தான் மூவிஸ், தியேட்டரு, ஷாப்பிங் மாலு. ஷாப்பிங் மால் போலாம். நான் போயிருக்கேன். ஒரு 2, 3 இங்க இருக்கு போயிருக்கேன். 2, 3 மால் போயிருக்கேன். கொஞ்சம் ஈஸி மூவா இருந்தது. அதே மாரி ஒரு ஒரு சில ஷாப்லலாம் போயிருக்க முடிஞ்சது. லிஃப்ட் இருந்தது. ரெகுலரா இங்க ஒரு டிமார்ட் இருக்கு. டிமார்ட்ல நான் ரெகுலரா போறத பார்த்துட்டு, வரத பார்த்துட்டு, அங்க மேனேஜ்மென்ட் இந்த ரேம்ப் மாரி ஒண்ணு பண்ணாங்க. இது மாரி கஸ்டமர் வரதுக்காக ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ரேம்ப் ஒண்ணு பண்ணாங்க. இது மாரி ஏன் கவர்மெண்ட்ல பண்ண மாட்றாங்க? நானு நெறைய ஃபாரின்ல இருக்கிற ஸ்ட்ரீட்லலாம் காட்டுறாங்க. அந்த பேக் குமார் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க அவரு. அவர் போற ஸ்ட்ரீட்டு, அவரு அவர் இருக்கிற ஊர் அந்த அந்த சிட்டில இருக்கிறத காட்டுறாங்க. எல்லாமே லோ சிட்டிலேருந்து ஹை சிட்டி வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல ஹேண்டிகேப் ஏறுறதுக்குன்னு ஒரு வே இருக்கு. பஸ்ஸும் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கும் அந்த பஸ்ஸுக்கும் கனெக்டா இருக்கு. அப்படியே வீல் சேரோட அப்படியே பஸ்ல போலாம். பஸ்ல போயிட்டு ஒரு இடத்துல லேண்ட் பண்ணலாம். உக்காந்துட்டு பெல்ட்டை போட்டுக்கலாம். இறங்க வேண்டிய இடம் வந்தா அதே மாதிரி இறங்கி கீழே வரலாம். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம். ஏன் நம்ம சென்னையில இல்ல? இவ்வளவு பேர் சிட்டி, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு சிட்டி இருக்கு. ஏன் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகமா? நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்க பேங்க்குக்கு போகணுமா? வயசானவங்க என்ன மாதிரி முடியாதவங்களும் போகக்கூடாது. எனக்கு தெரியல. எனக்கு தெரியாததான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். ஓகேவா? நீங்க முடிஞ்சா இதுக்கு வந்து என்ன ஆதரிக்க வேணாம். என்ன போல இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் ஒருத்தர் ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நம்ம இன்னும் வளரல நம்ம நாடு? எல்லாத்துலயுமே நம்ம நாடு நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. ரோட வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரோட வந்து உடைக்கிறாங்க. தப்பு இல்ல. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதால தான் உடைக்கிறாங்க. சும்மா உடைக்க மாட்டாங்க. ஓகே. அந்த காரணம் முடிஞ்சு ரோட வந்து திருப்பி வந்து கிளியர் பண்ண மாட்றாங்க. அது பள்ளமாயி, அது மேல பள்ளமாயி, மழை பெஞ்சு அதுல இன்னும் பள்ளமாகும். எதுக்கு? ஓகேவா? நான் என்ன கேட்கிறேன்னா, இது மாரி வந்து எல்லா இடத்துலயும் போ முடியுமா ஹேண்டிகேப்பு? மெட்ரோ ட்ரெயின்ல போ முடியுமா? நீங்க யாருன்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஹேண்டிகேப் போற மாரி என்னோட வீடியோ பார்க்குறவங்க யாராவது மெட்ரோ ட்ரெயின்ல போயிருந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, அ ஹேண்டிகேப் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல போ முடியுமான்னு? நான் இதுவரைக்கும் போனதில்ல. நீங்க சொன்னீங்கன்னா, நான் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகேவா? நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லல. நான் எந்த கவர்மெண்ட் எல்லாம் தப்பா சொல்லல. இதெல்லாம் பண்ணுங்க தான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயம் தானே எல்லாம். சாப்பிடலாம் வாங்க. அம்மா கத்துவாங்க. அப்புறம் திடீர்னு வந்து அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இன்னும் சாப்பிடாம என்னடா பண்றீங்கன்னு கத்துவாங்க. சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு. அப்புறம் நீங்க என்ன சமையல்? நீங்க என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க? நானும் லஞ்ச் தான் சாப்பிடுவேன். நீங்க என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான். ஒரு ஒரு சாதாரணமா சாதாரணமா வந்து எந்த மனுஷனும் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு தான் நினைப்பான். ஹேண்டிகேப் போகணும், வயசானவங்க போகணும்னா அதுக்கு ஏன் வந்து ஒரு ஃபெசிலிட்டி பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு புரியல. ஓகேவா? நான் ஏதாவது தப்பா சொன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் ஒண்ணு போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன டச் பண்ணுங்க. சிக்கன் தொக்கு, மீன் குழம்பு. என்ன மீனு? கொடுவா மீன். அம்மா பிரிப்பரேஷன். நான் வந்து அம்மாவ மதிக்கிறவன். ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு, அப்புறமா வந்து மீதியெல்லாம் எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? குட் நைட். பாய்.